ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக. நாளை அதி சக்தி வாய்ந்த பௌர்ணமி விடியலில் என் குழந்தை, நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நாளை மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த தினத்தில் உன் குலதெய்வத்திற்கு நான் சொல்கின்ற பொருட்களை மட்டும் நீ வாங்கி கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக நீ கிடைக்க பெற்று விடுவாய். என் தங்கமே, பொதுவாகவே சில விஷயங்கள் சில நாட்களில் அதிக சக்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுபோல ஒரு நாள்தான் இந்த நாள். இன்று மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்தில் சில விஷயங்களை நீ மறக்காமல் செய்துவிட வேண்டும். தெய்வத்தன்மை உன் இல்லத்தில் முழுவதும் நிச்சயமாக நிரம்பி இருக்கும். தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது இன்றைய விதி. அதை யாராலும் மறக்க முடியாது. அதனால் என் தங்கமே, இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு மிகவும் பிடித்த செவ்வரளி மாலையை உன்னால் இன்று வாங்க முடிந்தால் உன் குலதெய்வ கோயிலுக்கு நீ வாங்கி கொடு. இன்று உன் குலதெய்வத்தை தரிசிக்க வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்தால் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது. என் தங்கமே, நீ உன் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்றாலும் சரி, அல்லது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் சரி, என் குழந்தையே, நிச்சயமாக இன்று நீ செவ்வரளி மாலையை வாங்கி நீ நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ நீ போட்டுவிட வேண்டும். அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய தெய்வங்களின் சிலையாக இருந்தாலும் சரி, அவரினுடைய உருவப்படமாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கு நீ பௌர்ணமி அன்று அவர்களின் மனதை குளிர்விக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நீ அந்த மாலையை அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும். என் தங்கமே, சிவப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலரினால் அவரை நிச்சயமாக இன்று உன்னால் திருப்திப்படுத்த முடியும். என் தங்கமே, பொதுவாக அது சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். உன்னுடைய இல்லத்திற்குள் கல் உப்பினை வாங்கி கொண்டு வைப்பது. அதே போல வெள்ளை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்களை நீ வாங்கி வைக்கலாம். பௌர்ணமி ஒளியில் நிலா எப்படி வெண்மை நிறமாக உனக்கு காட்சி அளிக்கிறதோ அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற கற்கண்டு அல்லது பச்சரிசி என்று ஏதேனும் ஒரு பொருளை இன்று நீ உன் இல்லத்தில் வாங்கி வைக்க வேண்டும். என் தங்கமே, மனம் முழுக்க நம்பிக்கையோடு நீ இதனை செய்ய வேண்டும். என் குழந்தையே, இந்த மாசி மகாம் பௌர்ணமியில் என் குழந்தைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்க நீ இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே, இன்று குபேர பகவானுக்கு பிடித்த ஊறுகாய் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் குறையாமல் நீ பார்த்துக்கொள். வகையான ஊறுகாய் இருக்கும் பொழுது அந்த இடத்தை தேடி குபேர பகவான் ஓடோடி வருவார் என்பது ஐதீகம். என் தங்கமே, இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நிறைந்திருக்க நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வ வளம் ஒரு நாளும் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? கல்லுப்பு இருந்தால் இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால் கல்லுப்பினை அப்படியே வாங்கி வைத்து விடுகிறார்கள். நிச்சயமாக அப்படி வைக்க கூடாது. கல்லுப்பினை உப்பு வைக்கக்கூடிய ஜாடி அல்லது ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்க வேண்டும். கண்ணாடி பாத்திரம் அல்லது ஜாடியில் வைத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மண் பாத்திரத்தில் வைத்தாலும் அதிக பலன்கள் கிடைக்கும். செய்கின்ற விஷயத்தை எந்த விதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும். தெய்வம் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு ஒருபொழுதும் எந்த விதமான மனதிற்குள் தோய்வும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இன்று ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய
நாள் இந்த பௌர்ணமி நாள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு இன்று நீ மண்ட வெல்லம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதாவது என் தங்கமே, இன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமாக செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்கு சர்க்கரையை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதன் பிறகு நாளை நீ கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனை எடுத்து செல். நிச்சயமாக அன்று நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது மனதார நம்பிக்கையோடு செய். என் தங்கமே, அதுபோல பௌர்ணமி அன்று நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் குங்குமம். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீ உன்னுடைய குலதெய்வத்தினை மனதார வணங்கி இந்த 2 பொருட்களையும் வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல நீ நினைக்கலாம், அம்மா குலதெய்வம் என்னோடு திரும்பி வருவார்களா என்று. என் தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். என் தங்கமே, நிச்சயமாக நீ ஒவ்வொரு முறையும் இது போன்று செய்யும் பொழுது அவர்கள் உன்னோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள். அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் வாசம் செய்வார்கள். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று நீ உணர்கின்ற தருணம் உன்னுடைய இல்லத்தில் பள்ளியினுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும். இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் உனக்குள் சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது நீ உறுதி செய்து கொள்ள வேண்டிய விஷயம். என் தங்கமே, அதுபோல உன்னுடைய இல்லத்திற்கு மிருகங்கள் அதிகமாக வருகிறது என்றாலும் நீ குலதெய்வ நடமாட்டத்தை உணரலாம். மிருகங்கள் என்றால் பசு அல்லது நாய் இது போன்ற உன்னுடைய இல்லத்திற்கு தானாகவே தேடி வந்து வாசலுக்குள் வருகிறது, வீட்டிற்குள் வர முயற்சி செய்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். பொதுவாகவே வெளியில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது உன்னுடைய எதிரில் கருப்பு வண்ணத்தில் நாய் வருகிறது என்றால் என் தங்கமே, நிச்சயமாக அது உனக்கு தெய்வத்தின் அருளை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். பைரவரினுடைய அம்சம்தான் நாய் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். என் தங்கமே, அதனால் நாயை ஒரு நாளும் கல்லிட்டு எறிவதோ கம்பி எடுத்து அடிப்பதோ இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. உன்னை அது துன்புறுத்தாத வரை அமைதியாக செல்கின்றவற்றை நீயாக தேடி சென்று துன்புறுத்தினால் பாவங்களை சேர்க்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல காகம் உன்னுடைய இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சத்தமிடுகிறது என்றாலும் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவையெல்லாம் அடிக்கடி நடக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் வந்தது என்பதற்காக நீ முடிவெடுக்க கூடாது. இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக, அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் நடந்தது என்றால் இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டமும் உனக்கு தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று அம்மா சில விஷயங்களை இன்று குறித்து வைத்திருக்கிறேன். அதை நீ சரியாக செய்துவிடு. ஒருவேளை அம்மா இன்று என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலைமை என்று சொல்வாயானால் என் தங்கமே, மனதார உன்னுடைய தெய்வத்தை வணங்கி உன் இல்லத்தில் இருந்து யார் ஒருவர் கோவிலுக்கு செல்ல முடியுமோ அவர்கள் அந்த பொருளை வாங்கி கொண்டு வைக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக நீ உன்னுடைய குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு பௌர்ணமி அன்று இதை செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களில் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் தங்கமே, பௌர்ணமி போன்ற அதிசக்தி வாய்ந்த நாளை நீ விட்டு விடாதே. உன்னோடு இத்தனை நேரம் அம்மா பேசுவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அது முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது இது போன்ற நாட்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் தெய்வத்தின் அன்பை நீ மேலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான். என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக
இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான், வேறெதுவும் கிடையாது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா? அவர்கள்தானே முதன்மையானவர்கள். நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ, உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள். அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான். நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது. உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய், எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய், எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய். பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணர தொடங்கி இருக்கின்றாய். அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது. என் தங்கமே, அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்க சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும். என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள். அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா? குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே, எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வரத்தானே செய்யும். என் தங்கமே, உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? என் தங்கமே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான். என் பிள்ளையே, நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும். குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள். அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கியமான
முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள். ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வரப் போகின்றாய். உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார். உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களை கண்டு மனம் வேதனை பட போகின்றார்கள். உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல், என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லோரும் ஒரு நாள் இந்த தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தாள் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக் கூடாது. ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்தி விடாதே. நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகம் இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்துதான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது. உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர போகின்றாய். அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே. அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்பட தான் செய்கின்றார்கள். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு. நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் குழந்தையே, உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதே. நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.
என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண்கலங்கி நிற்கப் போகின்றார்கள். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். குலதெய்வ வாக்கை தவிர்த்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு பதில் வந்திருக்கின்றது. என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான். நான் இங்கே கண்ணீர் சிந்துகிறேன், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல். ஆனால் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், என்னை மனம் வருந்த வைத்தவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? இந்த கேள்விக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நீ எத்தனையோ கண்ணீர் சிந்தினாய். சரி, நீ இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணம் என்று ஒரு நொடி உணர்ந்து பார்த்தாயா? உண்மையாகவே நீ இப்பொழுது சிந்திய இந்த கண்ணீருக்கு அவர்கள் உண்மையில் தகுதியுடையவர்கள் தானா? அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்தது நியாயம்தானா என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கே பாதி பதில் அப்பொழுதே கிடைத்திருக்கும். சரி, அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டார்கள், நீயும் அழுவதை அழுது விட்டாய். இப்பொழுது உன் குலதெய்வம் இதற்கு பதில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய காரியமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஆனது. குலதெய்வம் 2 பேருக்குமே தெய்வமாக உனக்கு இருக்கலாம், அவர்களுக்கு இல்லாமலும் போகலாம். ஆனால் உன் குலதெய்வம் அப்படி அல்ல. இருவருக்குமே உன் குலதெய்வம் ஒன்று என்பதனால் இப்பொழுது அவர்கள் இதற்கு பதில் தர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் மனதை அல்லவா ரணமாக்கி விட்டது. நீ தேவையோடுதான் கண்ணீர் சிந்தினாய், தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தவில்லை. இதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையே, நீ தவறுகள் செய்திருந்தாலும் சரி, தவறுகள் செய்யாவிட்டாலும் சரி, அதற்கு என்ன விஷயங்கள், என்ன காரணங்களாக உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ சரியான கோணத்தில் எதிர்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அழுது உன்னுடைய நிலையில் இருந்து நீ இறங்கி வந்திருக்க கூடாது. என் குழந்தையே, நீயாகவே உன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்ததனால் இன்று உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளமாகிவிட்டது. நீ இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள். இப்பொழுது சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு நீ இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் நீ இன்னமும் சில செயல்களை வேண்டாதவைகளாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் மனம் வருத்தப்படுகின்றார்கள். யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அதை இழுத்து உன் தலையில் போட்டுக் கொள்வதே மிகப்பெரிய வேதனைக்குரிய செயலாகும். அவர்கள் நினைக்கின்றார்கள், அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மனம் இறங்குவதில் தவறில்லை. அதற்கு அவர்கள் உன்னிடத்தில் உதவிகள் கேட்டால் மட்டும்தானே செய்து கொடுக்க வேண்டும். மாறாக நீயாகவே உள்ளே நுழைந்து அவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை உன்னுடைய கஷ்டங்களுக்கு யாரும் உனக்கு உதவிக்கு வராமல் நீ நிற்கும் பொழுது அது எத்தனை பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கின்றேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் பல மாற்றங்கள் வந்துவிட்டது. முன்பு போல இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் இல்லை. ஒரு உதவியை செய், அதற்கு கைமாறு எதிர்பார்ப்பது மட்டும் அல்லாமல் அந்த உதவிகளை செய்தவர்களுக்கே குழி தோண்ட நினைப்பதுதானே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க ஒருவரும் ஒரு அளவு கூட சிந்திப்பது கிடையாது.
யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் இப்பொழுது கிடையாது. உண்மையில் எவரினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டுமே உனக்கு வேண்டியவர்கள். உனக்கு யாருடைய வார்த்தைகள் உனக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்கின்றதோ அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள். இப்பொழுதெல்லாம் இப்படிதான் உனக்கு இருக்கின்ற உறவுகளை கணிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ உறவுகள் என்று எண்ணி தேவையில்லாத நட்புகளை வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, தெரியாதவர்கள் கூட ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுத்து விடுவார்கள். தெரிந்தவர்கள் இங்கே உதவிகளை செய்வது கிடையாது. தெரிந்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்தால் எங்கே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடுமோ என்று எண்ணி அதை செய்ய மறுக்கின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள். அதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும். அதன் பிறகாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழவும் தொடங்கி விடுவாய். இனியும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வேதனையை அனுபவிப்பேன் என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அல்லவா? உன்னுடைய குலதெய்வம் அதைதான் சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி நடத்துகின்ற தெய்வமாக நான் இருப்பேன் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரை விட்டுவிட வேண்டும் என்பது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து யார் உன்னை அள வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன் குலதெய்வம் இன்னொன்றையும் சொல்லி இருக்கின்றார்கள். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிற்கப் போகின்றார்கள். அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து இருந்தால் இன்று அவர்கள் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்று உன் குலதெய்வத்தின் கையால் தண்டனை பெறுவதற்கு தயாராக நிற்கின்றார்கள். இனியாவது இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை மற்றவர்கள் மீது செலுத்தாமல் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். எப்பொழுதுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்றது. உன் குலத்தில் இருக்கின்றவர்கள் தானே என்று அவர்கள் யாரையும் விட்டுவிடுவதில்லை. அவர்கள் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைத்தே தீரும் என்றுதான் சொல்கின்றார்கள். அந்த தண்டனையை அவர்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவித்தே தீருவார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இல்லையே, நீ மட்டும் மனதார எந்த துரோகத்தையும் செய்து விடாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் கெட்ட மனிதர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கி இருக்க பழகிக்கொள். அவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு அவசரப்பட்டு நீ அழுது உன்னுடைய பலவீனத்தால் உன் சந்தோஷத்தை நீயே இழந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கிறார். என் தங்கமே, என் மூலமாக அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த வராகியாகிய என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்க நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்றிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைகின்றார்கள். ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலைகீழாக மாறி கிடக்கின்றது.
உன்னுடைய உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதற்கு மதிப்பு கொடுக்காமல், தேவையில்லாத கோபதாபங்களால் உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கின்றது, யார் மீது தவறு இல்லை என்று. என் தங்கமே, உன் மீது தவறு இல்லை என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன்னோடு பேச, உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க, உன் மனதிற்கு நல்ல ஆறுதல் கொடுக்க வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் இன்று நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதை கண்டு அவர்கள் சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் உன் மீது தவறு இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கின்றது. நயவஞ்சகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களை தான் நீ விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த நயவஞ்சகர்களை விட்டு உன்னிடம் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள். என் குழந்தையே, அவர்கள் சொன்னதை நான் உன்னிடம் சொல்கிறேன், கேள். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த தாய் நான் உன்னுடைய குலதெய்வம் அமைத்து கொடுத்தபடி தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வாழ விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன செய்தாலும் உனக்கு இடைஞ்சல்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னை தான் வணங்குகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் தீய வழியை தான் நாடி செல்கின்றார்கள். நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன். ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்துவார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களினுடைய மனநிலை, அவர்களினுடைய போக்கு எதுவும் உன் தாயானவள் எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வமான அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் சில தண்டனைகளை மறைமுகமாக கொடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த தண்டனையை அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை. அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.